Welcome to Jupiter Academy. Myself is Prabhakaran, Chemistry Faculty. ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஆர்கானிக் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம எக்ஸாமில் அதை ஓவர் கம் பண்ணலான்றது தான் இன்னைக்கு மெயின் செஷனாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டுங்க ஆர்கானிக் ப்ராப்ளத்தில். ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து இந்த N, டைமெத்தில் அனிலோட ரியாக்ட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், பேராக்ரஸாலோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், அனிலினோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதுக்கடுத்து ஃபீனாலோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு கொஷின்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடோட N, டைமெத்தில் அனிலின், பேராக்ரஸால், அனிலின், ஃபீனால் இது 4மே ரியாக்ட் பண்ணணும். ஸோ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றத 1 by 1 நான் சால்வ் பண்ணுறேன், அதை பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுதான் பென்சீன் டயசோனியம் குளோரைடோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதோட எது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N, டைமெத்தில் அனிலின். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை நான் ட்ரா பண்ணுறேன், பாருங்க எப்படி வருது அப்படின்னு. இது N சிங்கிள் பாண்ட் CH3 சிங்கிள் பாண்டு CH3. ஸோ இந்த இடத்துல பேரா டைரக்டிங்கில் ஒரு H இருக்கும். இந்த Hம் இந்த Cl சேர்ந்து இங்கே என்னவாகும் அப்படின்னா HCl ரிலீஸ் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ N டபுள் பாண்டு N சிங்கிள் பாண்டு. ஸோ பென்சீனை ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து N சிங்கிள் பாண்டு CH3, இது வந்து சிங்கிள் பாண்டு CH3. ஸோ இந்த ப்ராடக்டோட நேம் என்னன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எப்படி நம்ம ரைட் பண்ணலாம், பேரா ஐஃபன் N, டைமித்தைல், N, டைமித்தைல் அமீனோ அசோ பென்சீன். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட நேம். புரியுதுங்களா? பென்சீன் டயசோனிக் குளோரைடோட N, டைமெத்தில் அனிலின் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி அமீன். ஓகேங்களா? இந்த N, டைமெத்தில் அனிலின் டயசோனிக் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது பேரா டேஷ் N, டைமெத்தில் அமினோ அசோபென்சின் என்ற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே பென்சீன் டயசோனியம் குளோரைடோட பேராக்ரஸால் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து வரும் அப்படின்றத நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இது பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ இந்த கொஸ்டின் நிறைய முறை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி இந்த அனிலின் ஃபீனால் வந்து ஈஸியா தெரியும், பட் இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃபா இருக்கும். பாருங்க அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸோ இதோட பேராக்ரஸால நான் ட்ரா பண்ண போறேன். இதுதான் பேராக்ரஸாலோட ஸ்ட்ரக்சர். ஸோ OH இங்க வந்துடும், பேரா டைரக்டிங்ல வந்து CH3. ஸோ இப்போ எங்க HCl ரிலீஸ் ஆகும் அப்படின்னா OH இருக்கிற இடம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த செகண்ட் ப்ரியாரிட்டிலேருந்து H ரிலீஸ் ஆகிடும். இந்த Hம் இந்த Cl சேர்ந்து HCl போயிடும், மைனஸ் HCl. அப்போ ப்ராடக்ட் எப்படி வரும் பாருங்க, ஸ்ட்ரக்சர் நான் ட்ரா பண்றேன் பாருங்க. பென்சீன் N டபுள் பாண்டு N சிங்கிள் பாண்ட். ஸோ பென்சீன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்த்தோ டைரக்டிங், ஸோ இந்த இடத்துல நான் OH போட்டுக்கிறேன், இந்த இடத்துல பேரா டைரக்டிங் வந்து CH3 போட்டுக்கிறேன். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதனால இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2-phenyl அசோ, அதுக்கடுத்து 4-methyl phenol. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ 2-phenyl அசோ 4-methyl phenolன்றது தான் இந்த காம்பவுண்டோட நேம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ அதனால 2-phenyl அசோ 4-methyl phenol. ஓகேங்களா? ஸோ பென்சீன் டயசோனிக் குளோரைடோட N, டைமெத்தில் அனிலின் பார்த்தாச்சு, ரெண்டாவது பேராக்ரஸால் பார்த்தாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ட்ரை பண்ணணும். ஸோ அதே பென்சீன் டயசோனியம் குளோரைடோட அனிலின் எப்படி ரியாக்ட் ஆகும், ஃபீனால் எப்படி ரியாக்ட் ஆகும். ஸோ இது இம்பார்ட்டன்ட், ஒரு கப்ளிங் ரியாக்ஷன் இதை சொல்லுவாங்க. ஃபீனால் ரியாக்ட் ஆகுது கப்ளிங் ரியாக்ஷன், அனிலின் ரியாக்ட் ஆகுது கப்ளிங் ரியாக்ஷன், பேராக்ரஸால் ரியாக்ட் ஆகுது கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ தீஸ் ஆர் கப்ளிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம அனிலினோட ட்ரை பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. சேம் காம்பவுண்ட் தான் பென்சீன் டயசோனியம் குளோரைடோட அனிலின் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ பாருங்க ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருது பாருங்க, பென்சீன் டயசோனியம் குளோரைட். ஸோ N டபுள் பாண்ட் N Cl பிளஸ் இதோட நான் அனிலினை ட்ராப் பண்றேன். ஸோ இதுதான் அனிலின். அனிலின்ன்றது ஒரு அரோமேட்டிக் அமினோ பென்சீன். ஸோ இதோட அனிலின் ரியாக்ட் ஆகும்போது ஸோ இந்த HCl ரிலீஸ் ஆகிடும், மைனஸ் HCl ஃபார்ம் ஆகும்போது ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது வந்து N டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட். ஸோ பென்சீன் வந்துடும், இந்த இதில் NH2 வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பேரா அமினோ அசோபென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரா அமினோ அசோபென்சீன். இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லோ கலர். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போறோம், பென்சீன் டயசோனிக் குளோரைடோட ஃபீனால் எப்படி ரியாக்ட் ஆகும் பாருங்க. சேம் ரியாக்ஷன். ஸோ பென்சீன் டயசோனிக் குளோரைடை ட்ராப் பண்றேன். இது N டபுள் பாண்ட் NCl. ஸோ இதோட ஃபீனால ட்ராப் பண்றேன். ஓகேங்களா? OH. ஸோ பேரா டைரக்டிங்லேருந்து H இந்த Cl ரிலீஸ் பண்றேன், மைனஸ் HCl வெளில போகுது. ஸோ இங்க ப்ராடக்ட் பாருங்க எப்படி ஃபார்ம் ஆகுது, N டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் பென்சீன். ஸோ இந்த இடத்துல OH இங்க போட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். ஓகேங்களா? இந்த ப்ராடக்டோட நேம் வந்து பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். இது வந்து ரெட் ஆரஞ்சு டைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராமினோ அசோபென்சீன் வந்து எல்லோ டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், பென்சீன் டயசோனிக் குளோரைடோட நம்ம N, டைமெத்தில் அனிலின், பேராக்ரசால், அனிலின், ஃபீனால், இது நாலுமே நம்ம பார்த்தாச்சு. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி பென்சீன் டயசோனிக் குளோரைட்ல இருந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி வருது அப்படின்னு, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ABCDEலாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றாங்க பசங்க. எப்படி இது வருது, இதுக்கு எப்படி நேம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரியாக்ஷன்ல கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். C6H6 ஓட அல்கைல் குளோரைட் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க, A ஃபார்ம் ஆகுது. A ஓட கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டிருக்காங்க, B ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. B ஓட ஸ்டானஸ் HCl போட்டிருக்காங்க, C ஓட NaNO2 HCl போட்டிருக்காங்க, D ஓட குப்ரஸ் சயனைட் போட்டிருக்காங்க, E ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம முதல்ல இந்த C6H6 எடுத்துப்போம். ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். C6H6ன்றது பென்சீன். இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த பென்சீனோட CH3Cl ரியாக்ட் ஆகுது. CH3Cl அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இது அல்கைலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பென்சீன்ல ஒரு CH3 வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. பிளஸ் இங்க என்ன எலிமினேட் ஆகுறோம் அப்படின்னா HCl வெளில போயிடும். இது மைனர் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம என்னென்ன எடுத்துக்க போறோம், எடுத்துக்க போறோம். இந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொலுவீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்டோட நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டொலுவீன், மித்தைல் பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டொலுவீனோட கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணா நைட்ரேஷன் நடக்கும். இந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் வந்து நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு பேர் வந்து நைட்ரேட்டிங் மிக்சர். இதை எங்கெல்லாம் நம்ம ஆட் பண்றோமோ NO2 வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இங்க ஒரு காம்பவுண்ட் போடுறேன் பாருங்க, CH3. ஸோ ஆர்த்தோ டைரக்டிங் வந்து NO2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து ஆர்த்தோ நைட்ரோ டொலுவீன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா B ப்ராடக்ட். இந்த காம்பவுண்டோட நேம் வந்து ஆர்த்தோ நைட்ரோ டொலுவீன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா B ப்ராடக்ட். இந்த B ப்ராடக்ட ஸ்டானஸ் HCl போட்டா C கிடைக்கணும் நமக்கு. ஸ்டானஸ் HCl போட்டாவே ரிடக்ஷன் தான் நடக்கும். அப்போ ஒரு NO2 NH2 மாத்துறதுக்கு தான் இந்த ஸ்டானஸ் HCl யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்டோட நம்ம ஸ்டானஸ் பார் HCl போட்டு 6 ஹைட்ரஜன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு C ப்ராடக்ட் கிடைச்சிடும். இந்த C ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மேல CH3 வந்துடும், ஆர்த்தோ டைரக்டிங்ல என்னவா மாறிடும், NH2 மாறிடும். பிளஸ் இங்க என்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 2 moles வாட்டர் வந்து வெளில போயிடும். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஆர்த்தோ அமினோ டொலுவீன். ஆர்த்தோ அமினோ டொலுவீன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா C ப்ராடக்டோட நேம்.
இப்போ சில இருந்து நம்ம டி கொண்டு வரணும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷனோட நேம் வந்து டயசோட்டிசேஷன் சொல்லுவாங்க. டயசோட்டிசேஷன்னாவே நமக்கு டயசோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகணும். இப்போ இந்த ஆர்த்தோ அமினோ டொலுவினை நான் எப்படி டயசோனியம் குளோரைடா மாற்ற போறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் அந்த காம்பவுண்டை எடுத்துக்கிறேன், சி ப்ராடக்டை இங்க எடுத்துக்கிறேன். இது CH3, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா NH2. ஸோ இதோட நான் எதை ஆட் பண்றேன் அப்படின்னா அங்க NaNO2 சோடியம் நைட்ரைட்டும் HCl கொடுத்து வச்சிருக்காங்க. இது லோ டெம்பரேச்சர்ல தான் ஃபார்ம் ஆகும். டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா 273 to 278 கெல்வின் டெம்பரேச்சர்ல ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3 N டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் Cl. இதுதான் வந்து நம்மளோட டி ப்ராடக்ட். இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோமெத்தில் பென்சீன் டயசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோமெத்தில் பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இதுதான் பாத்தீங்கன்னா டி ப்ராடக்ட். இந்த டி ப்ராடக்டோட நம்ம என்ன பண்ணணும்னா குப்ரஸ் சயனைடை ஆட் பண்ணணும். எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. இப்போ நான் வந்து டி ப்ராடக்ட் இங்க எடுத்துக்கிறேன். இது வந்து CH3, இங்க சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் N Cl இருக்கு. ஸோ இங்க வந்து CuCN ஆட் பண்றேன். CuCN தெரியல உங்களுக்கு, சாண்ட்மே ரியாக்ஷன் கேட்டர்மேன்லாம் இது கொடுப்பாங்க. CuCN போட்டாவே சயனைடு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3 ஆர்த்தோ டைரக்டிங் வந்து CN ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து ஃபைனல் ப்ராடக்ட். இதுதான் வந்து இ ப்ராடக்ட். ஈயோட இப்போ நேம் என்ன சார் அப்படின்னா ஆர்த்தோசயனோ டொலுவீன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இ ப்ராடக்ட். ஸோ நமக்கு இந்த கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ்ல ஓவரால் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்குமே கவர் ஆகுது பாருங்க. ஏ என்னன்னு தெரியணும், பி தெரியணும், சி தெரியணும், டி தெரியணும், இ தெரியணும். ஓகேங்களா? எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன், நைட்ரேஷன், ரிடக்ஷன், டயசோட்டிசேஷன் ரியாக்ஷன், இது சாண்ட்மே ரியாக்ஷன். ஸோ மொத்த ரியாக்ஷன் சேர்த்து தான் இந்த கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகேங்களா? ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா டொலுவீன், பி வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ நைட்ரோ டொலுவீன், சி வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ அமினோ டொலுவீன், டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ மெத்தில் பென்சீன் டயசோனியம் குளோரைட், தி லாஸ்ட் இ ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ சயனோ டொலுவீன். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க எப்படி வந்திருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. பாண்ட் லைன் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம அந்த ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரலாம் பாருங்க. அந்த காம்பவுண்டோட நேம் என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். எப்படி இது வந்து ரியாக்ட் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. இந்த காம்பவுண்ட் பாண்ட் லைன் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது பார்க்கும்போது ஆசிட் போல இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். அப்போ 5 கார்பன் இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆசிட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஆசிட் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பென்டேன் 1,5 டைஓயிக் ஆசிட். இதுதான் இந்த காம்பவுண்டோட நேம், பென்டேன் 1,5 டைஓயிக் ஆசிட். இந்த பென்டேன் 1,5 டைஓயிக் ஆசிட் தயோனைல் குளோரைடோட ரியாக்ட் ஆகுது. அப்படி ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஏ ப்ராடக்ட் கிடைக்கும். எப்படி அதை நான் கொண்டு வரேன் அப்படின்னு பாருங்க. இது OH, அதுக்கு அடுத்து டபுள் பாண்ட் O கொடுத்துட்டாங்க. பாண்ட் சி டபுள் பாண்ட் O, இது OH. ஸோ இதோட நான் என்ன போட போறேன், தயோனைல் குளோரைடு SOCl2 யூஸ் பண்ண போறேன். இந்த SOCl2 போட்டாவே நமக்கு தெரியணும் ஹாலஜன் தான் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி போட்டுக்கலாமா, ஈஸியா இருக்கும். எப்படி பிரேக்கிங் ஆகும் அப்படின்றது தெரியும். O இருக்கு, இந்த இடத்துல H இருக்கு. ஸோ SOCl2 இப்படி பிரேக் பண்ணிக்கலாம். SOCl. ஸோ இங்க நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இது SOCl. ஸோ நம்ம ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க. Cl வந்து டபுள் பாண்ட் O பாண்டு. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் O, இந்த இடத்துல Cl. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் பாத்தீங்கன்னா ஏ ப்ராடக்ட்னு சொல்றாங்க. இந்த ஏ ப்ராடக்டோட நேம் வந்து என்னது அப்படின்னு சொன்னா கிளைகோசைல் குளோரைட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ ப்ராடக்ட் கிளைகோசைல் குளோரைட். இந்த கிளைகோசைல் குளோரைடோட அமோனியா ரியாக்ட் ஆகும் பாருங்க. அமோனியா ரியாக்ட் ஆகும்போது பி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ கிளைகோசைல் குளோரைடோட அமோனியா ரியாக்ட் ஆகும்போது குளூட்டாமைட்னு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. எப்படி குளூட்டாமைட் வருது இங்க பாருங்க. இந்த கிளைகோசைல் குளோரைடோட நான் 2 மோல்ஸ் அமோனியா போடுறேன். ஸோ அமோனியா போட்ட உடனே என்ன ஆகும், யூஸ்வலா NH2 வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ -2 மோல்ஸ் HCl வந்து வெளில போயிடும்.
அப்ப ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும் பாருங்க, NH2 டபுள் பாண்ட் O பாண்டு 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 டபுள் பாண்டுவும் இது இங்க என்ன வந்துரும் NH2. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பி ப்ராடக்ட். இந்த பி ப்ராடக்டோட நேம் வந்து என்னது அப்படின்னா குளுட்டமைட். குளுட்டமைட் ஓகேங்களா, இதுதான் பி ப்ராடக்ட். இந்த குளுட்டமைட லித்தியோ அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு சி ப்ராடக்ட் கிடைக்குது. லித்தியோ அலுமினியம் ஹைட்ரைடுன்றது ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இது வந்து கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும், ஆல்டிஹைடும் ரெடியூஸ் பண்ணும், கீட்டோன் ரெடியூஸ் பண்ணும், ஆசிட் குளோரைடு, எஸ்டர், சோன்சோ எக்ஸெட்ரா. ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் தான் லித்தியோ அலுமினியம் ஹைட்ரைடு. அப்ப நம்ம குளுட்டமைட லித்தியோ அலுமினியம் ஹைட்ரைடு யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் போகுது, இங்க பாருங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இதை போடும்போது இந்த கீட்டோ குரூப்லாம் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா NH2. ஸோ சிங்கிள் பாண்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு NH2 ஃபார்ம் ஆயிடுது. ஓக்கு பதிலாக CH2 கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து என்னது, பென்டேன். பென்டேன் 1,5 டைஅமீன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சி ப்ராடக்டோட நேம் கொடுத்து வச்சுட்டாங்களா, பென்டேன் 1,5 டைஅமீன். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் நேம்லாம் தெரியணும். ஏவோட நேம் சொல்லிட்டேன், கிளைகோசைல் குளோரைடு. பி வந்து குளுட்டமைடு. சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்டேன் 1,5 டைஅமீன். ஓகே, இந்த லாஸ்ட் ப்ராப்ளம், ஃபோர்த் ஒன் ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. ஒன்னு ஓசோனோலைசிஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது அசிட்டோனோட மெக்னீசியம் அமால்கம் போட்டு வாட்டர் போட்டா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் இன்னும் இருக்கு. ஓகேங்களா, பாருங்க இப்ப அதை எப்படி கொண்டு வரேங்க. சோ ஃபோர்த் ப்ராப்ளத்துல இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. நம்பர் இந்த காம்பவுண்டோட நேம் என்ன வரும் பாருங்க, 1 2 3 4. பட் டபுள் பாண்ட் 2ல தான் வருது. பட் இதே நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு போனோம்னா நம்பர் ரெடி வரும். இது 1 2 3 4. ஸோ இந்த ப்ரியாரிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து 2-மித்தைல். நேம் ரைட் பண்ணும், 2-மித்தைல். 2-மித்தைல் பியூட் 2ENE. இதுதான் இந்த காம்பவுண்டோட IUPAC நேம், 2-மித்தைல் பியூட் 2NE. இப்போ நான் அதை ஓசோனோலைசிஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். பாருங்க எப்படி நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னு. CH3 CH டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்டு CH3 சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ இதோட நான் என்ன பண்ண போறேன், O3 ஆட் பண்ண போறேன், ஓசோனோலைசிஸ். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும் பாருங்க. ஓசோனோலைசிஸ்னா உங்களுக்கு தெரியும், டபுள் பாண்ட் எங்க இருக்கோ அங்கதான் ஓசோனோலைசிஸ், ஓசோன் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி நான் மாத்த போறேன் பாருங்க. கார்பன் கார்பன். ஸோ இந்த கார்பன்ல ரெண்டு CH3 இருக்கு. ஸோ இங்க ஒரு CH3 போட்டிருக்கேன், இங்க ஒரு CH3 போட்டுக்கிறேன். இந்த கார்பன்ல பாருங்க ஒரு H இருக்கு, ஒரு CH3 இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன், H போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து CH3. இப்போ ஓசோனை ஆட் பண்ண போறேன். எப்படி ஓசோன் ஆட் பண்ணலாம், O குரூப் கொடுத்தாச்சு. ஸோ இதை பாண்ட் எப்படி கனெக்ட் பண்ணீங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் என்ன பண்ண போறேன், பிரேக் பண்ண போறேன். இது பேர் வந்து ஓசோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ப்ராடக்ட் வந்து ஓசோனைட், ஓசோன் ஃபார்ம் ஆகுறதுனால இதோட பேர் வந்து ஓசோனைட். இந்த காம்பவுண்டோட ஜிங்க் வாட்டர் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆயிட்டு அது ப்ராடக்டா மாறிடும். இது பாருங்க CH3 CHO இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ரைட் பண்ணிடலாம், CH3 CHO. செகண்ட் ப்ராடக்ட் பாருங்க CH3 CO CH3 இருக்கு. அப்போ செகண்ட் ப்ராடக்ட் என்ன வருதுன்னா CH3 CO CH3. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அசிட்டால்டிஹைட், செகண்ட் ப்ராடக்ட் வந்து அசிட்டோன். இதுதான் வந்து ஓசோனோலைசிஸோட ப்ராடக்ட். ஓகேங்களா, இங்க கொடுத்து வச்சிருக்கு பாருங்க B and C. B ப்ராடக்ட் தான் அசிட்டால்டிஹைடு, C ப்ராடக்ட் வந்து ஸோ நமக்கு அசிட்டோனா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச்.